நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி, ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 1:45 மற்றும் 2:45. கௌரியின் நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 8:01 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 7:33 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று அதிகாலை 5:56 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:37 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வது நல்லது. விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். இன்று நீங்க தீவிரமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. உடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடும். எல்லோருக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். மிகவும் பொறுப்புடனும் நிதானமும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று மேஷம் ராசினியர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாளை நீங்க பக்குவமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். வீண் கவலைகள் அவ்வப்போது வந்து செல்லும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நல்லது. என்று பெண்கள் நண்பரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரிப்படுத்தும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதலில் நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வது மிக சிறப்பு. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியும். பரணி தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அதிர்ஷ்டமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். கிருத்திகை இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி பெற கொடுங்க. எல்லோரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்ற சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி சிறப்புடன் வாழும் நாளாக இருக்க கொடுங்க. விரயங்களால் மன அமைதி கொஞ்சம் குறையும். எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் ஒரு பக்கம் காத்திருக்கும். வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைக்க கொடுங்க. வேலை பளு சற்றே அதிகரித்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் நீங்க அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க.
மனம் ஓரளவு பதட்டமாக இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. தீர்க்கமான முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது மிகவும் சிறப்பு. என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிர்பாராத விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று முடிவில் வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்களுக்கு இன்று எதிலும் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொண்டிருக்கும். வீண் மனக்கவலை ஏதும் ஏற்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, இல்லத்தில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லதொரு முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிந்தித்து செயல்பட கொடுங்க. கண்டிப்பாக சுயமாக ஜெயித்து விட கொடுங்க. என்று மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. தொழில் வியாபாரமும் சிறப்பாக நடைபெற கொடுங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். விரயங்களால் மன அமைதி கொஞ்சம் குறையுங்க. எதிலும் நீங்க தீர்க்கமாக முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ரோகிணி. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். பிறரை நம்பி நீங்க வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மிருக சிரிஷம். என்று பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். காரியங்கள் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிறரிடம் வாக்குவாதங்கள் ஏதும் ஈடுபட வேண்டாம். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. திருப்தி இல்லாத நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பயன்களை குறித்து சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உறவு காரியங்களை வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. நிதானத்தை மட்டும் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. விரதம் வழிபாடுகளின் நம்பிக்கை கூடிவிடும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்லக்கூடும். என்று பண வரவுகள் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் சில தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள். சுபகாரிய முயற்சிகள்ல சில தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்களை நீங்க பிறரை நம்பி நீங்க முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பெண்களுக்கு இன்று முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். என்று மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாற கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் தொலைபேசி வாயிலாக வரக்கூடும். என்று பெண்கள் கருத்து வேற்றுமை இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நீங்கள் சொல்வது அவர்களுக்கு புரியாமல் கூட போகலாம். ஆனால் பொறுமையும் நிதானமும் இருந்தால், குழப்பமும் இல்லாமல் இருந்தால் எல்லாம் சாத்தியம். என்று மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்தது நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டும் இல்லை, பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை. என்று எதிர்பாராத நல்லவைகள் நடைபெற கொடுங்க. காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்று ஓரளவு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும்.
என்ற உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலையும் வச்சு இருக்குங்க என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள், என்று நீங்க பிறர் விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்னும் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்று நல்லவரின் நட்பால் நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். கடகம் ராசினியர்களுக்கு பொருளாதார விருத்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பிறரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் இந்த முடிவு கிடைக்க கொடுங்க என்று எல்லோருக்கும் வேண்டியவற்றையும் நீங்க செய்து கொடுப்பீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சண்டை சச்சரவிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும் என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்விக்கு மட்டுமே நேரம் ஒதுக்க வேண்டும். கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இன்று நீங்க நிதி நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதனை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். பூசம் என்று அன்புக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த பாட்டையும் இன்று அற்புதமாக இருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. இன்று தொலைபேசி வாயிலாக வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்களை இன்று நீங்க சரியாக வகுத்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். ஆயில்யம் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கடுமையான சூழல் கண்டிப்பாக சரியாகுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். காரியங்களை மிக விரைவாக செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செயல்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். என்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. சிம்மம் சிம்மம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்களை உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களை உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். வகை ஒன்று நட்பாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேருங்க. அயல்நாட்டு முயற்சி அனுகூலத்தை கொடுக்கும். என்று சக கலைஞர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். கடன்கள் யாவும் சற்றே குறைந்து விட கொடுக்க என்று எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கக்கூடும். நல்ல முன்னேற்றத்துடன் வாழ்க்கை நீங்க வாழ்வீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றி இருக்கும். அடிக்கடி ஞாபகம் மறதி இருக்கும், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் பெரிய கெடுதிகள் இதனால் இல்லை. தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் நண்பர்களின் சகவாசத்தையும் குறைத்துக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில இடங்களில் பார்த்து பேசுங்கள். சில நபர்கள் வேண்டும் என்று உங்களுக்கு தொல்லை கொஞ்சம் கொடுக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்துவீர்கள். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல விஷயங்கள்ல நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. என்று காதல் மட்டுமே உங்களுக்கு குளறுபடியாக இருக்கும். அதுவும் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் தைரியமாக இருங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள்
எதை செய்தாலும் வெற்றி பெறும் நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. காரியங்களுக்கு கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று எல்லோருக்கும் என்ன வேண்டும் என்றே செய்து கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். துணிச்சலுடன் இன்று பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எல்லாம் என்று திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்திரம் கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. கடுமையான பணி சுமை இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்கள் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. எதிலும் சிறப்பாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் நீங்க அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். கன்னி ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கன்னி ராசினியருக்கு நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். இருந்தாலும் கெட்ட சகவாசத்தை எப்பொழுதும் போல அடியோடு ஒழியுங்கள். புகழ் மிக்கவர்களை சந்தித்து மனம் மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். அஸ்திவாரத்துடன் நின்ற பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். சிந்தனைகள்ல உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஆலய வழிபாட்டில் உங்களுக்கு அக்கறை ஏற்படக்கூடும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற பயம் உருவாகக்கூடும். வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படக்கூடுங்க. பண வரவுகளை ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் நெருக்கடிகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழல் கொஞ்சம் இருக்குங்க. இருந்தாலும் தேவைக்கு மட்டும் கடன் வாங்குங்கள், அது போதும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண விஷயங்களை பிறருக்கு நம்பி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். என்று கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய சூழலும் இருக்கும். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று பதட்டம் குழப்பம் இருக்கும். பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். அது மட்டும் இல்லைங்க, அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். பெரிய பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சரிப்படுத்தும். காதல நீங்க தேவையில்லாத குழப்பம் அடைய வேண்டாம். சந்தேக பார்வையும் துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். சிறந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று உங்களுக்கு கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய கெடுதிகள் ஏதும் இல்லைங்க. தூய்மையான எண்ணங்களை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது. கெட்ட சகவாசம் மட்டும் வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். என்று பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க. நம்பிக்கையை தூய் இழக்க வேண்டாம். என்று நல்ல மனசுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வழக்குகள்ல வெற்றி இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலும் பார்த்து எதையும் செய்யுங்கள். அஸ்தம் அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். செயல்களை நீங்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். முயற்சிகளில் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். கட்டிட பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று நீங்க சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும் நாள் என்று சொல்ல முடியும். சித்திரை எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து விடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். புகழ் மிக்கவரின் சந்திப்பு ஏற்படக்கூடும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். ஆன்மீக எண்ணங்கள் இந்த மேலோங்கி விடக்கூடும். வழக்குகளை உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க.
சாதகமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டுமே. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. சமயோசித புத்தியால் எதிலும் சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தனவரவு கண்டிப்பாக திருப்தி கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை வாங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகள் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கூட வெற்றி கொடுக்குங்க. சிறப்பான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் அலைச்சல் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டிய சூழல் இருக்கும். கட்டுப்பாட்டுடன் இன்று நீங்க கடந்து கொள்வீர்கள். குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாக விடக்கூடும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல் டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். பாதிப்புகள் தோன்றினாலும் சரியாகி விடக்கூடும். உற்றார் உறவினர்களுக்கு இடையே வீண் கருத்து வேறுபாடுகளும் முயற்சிகளில் தடைகளும் இருக்குங்க. இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நினைத்த காரியத்தை வேகமாக செய்து முடிப்பீர்கள். என்று நிறைவேறாத பணிகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு இன்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள், படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் என்று சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துடிப்புடனும் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எடுத்த காரியம் உங்களுக்கு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. என்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. சுகபோக வாழ்க்கை என்று ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் செல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. எல்லாம் ஓரளவு சீரான முன்னேற்றம் இருக்கும். அரசியல்ல உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். முயற்சி தான் கண்டிப்பாக வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம். என்று பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். வாழ்க்கை துணையுடன் இன்று நீங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சமயோசித புத்தியால் சாதனை படைக்க கூடியுங்க. தனவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பணவரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நடக்கும் காரியங்களை தெளிவாக கவனியுங்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் கண்டிப்பாக தெளிவு வேண்டும். விருச்சிகம் ராசினியர்கள், தயவு செய்து பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். சொந்த முயற்சியால் கண்டிப்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இன்று நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை இன்று நீங்க எடுத்து செய்வீர்கள். என்ற பண தேவைகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சில பணிகள் சூடுபிடிக்க கொடுக்கும். அடுத்தவர் ஆலோசனை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படுவீர்கள். உயர்நிலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். எதிலும் முழு மனதுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. ஞாபகம் மருதி மந்த நிலையும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நடுநிலையாக என்று யோசிப்பீர்கள். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது மட்டுமே சிறப்பை கொடுக்குங்க. அன்றாட வாழ்க்கையில நீங்க அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியும். என் மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. இந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று துணிவுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். பெண்கள் என்று உற்றார் உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட வீண் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில தடைகளை ஏற்படுத்தும். காதல் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். மற்றொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள், படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சி திருமணியாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் சாகம். என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுயமரியாதையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ள வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். தெய்வ சிந்தனையும் ஒரு பக்கம் மேலோங்கி விட கொடுங்க. இன்று பழைய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைப்பீர்கள். பங்காளி சண்டைகள் கூட முடிவுக்கு வரக்கூடும். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நட்பு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம். இன்று பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகளை கூட நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கடைசி நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு சரியாகும். அடுத்தவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை. இன்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்களும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாக கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். இன்று நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். சம யோசித்த புத்தியால் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று நீங்க வீண் விவாதங்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. இன்று மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடிவிடுங்க. நெருங்கியவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். மறதியால் நின்ற பணியை மீண்டும் செய்வீர்கள். தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இன்று செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நெருங்கியவர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்கக்கூடும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் கூட்டத்தை முழுவதும் நம்பிவிடாமல் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள் சரளமான நிலையில் இருக்கக்கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடும். இன்று அனைவரும் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விடுவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கூடுமானவரையும் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். பெண்கள் அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. காதலில் நெருக்கடி இருக்குங்க. காதலை பொறுத்தவரை பயம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். கை கூடும் வரை பொறுமையாக இருங்கள், அது போதும். இன்று மாணவ கண்மணிகள் கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்று கடுமையாக உழைப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும். அதையும் எப்படியாவது சரி கட்டி விடுவீர்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று உங்களுக்கு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. செலவுகளை இன்று நீங்க கட்டுப்படுத்தி விடுவீர்கள். வீணான விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதில் முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கும். இன்று குடும்ப உறவுகள் பலப்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். போராட்டம். என்று நடுநிலையாக யோசிப்பீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. விவரமாக இன்று பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். தக்க சமயத்தில் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். உத்திராடம். என்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையீடுகள் கொள்ள வேண்டாம். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்ளக்கூடும். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் இருக்கக்கூடும். என்று நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேண்டா வெறுப்பாக சிலரிடம் நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. இன்னும் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாக இருக்கக்கூடும். திருப்பு முனையாக எல்லாம் இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு
மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். தனவரவு கூட தாராளமாக இருக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். இன்று பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடுங்க. கூடுதலாக இந்த சந்தோஷம் எதிலும் இருக்கக்கூடும். முழு ஈடுபாட்டுடன் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பண பட்டுப்பாடா விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்கள். ஏற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். புதிய ஆலோசனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லாவற்றையும் இன்று நீங்க அற்புதமாக வழிநடத்தக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சந்தேக நோக்கிலும் பார்க்க வேண்டாம். என்ற பேச்சில் கனிவு பிறக்க கொடுங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முன் வருவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக் கொடுங்க. கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஆதரவுகளால் அபிவிருத்திகளை பெருக்கிக் கொள்ள கொடுங்க. அரசியல்வாதிகளுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துடிப்புடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். காதலை கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு ஏதிலும் கவனம் வேண்டாம். விளையாட்டுத் துறையை கூட கொஞ்சம் ஓரக்கட்டுங்கள். படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடையை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் என்று நீங்க கேட்டுக்கொள்வீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொன் பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள் என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம் என்று நீங்க அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருப்பது மிக நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. அவிட்டம் மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பட்டும் படாமல் எதிலும் ஈடுபடுவது நல்லது. பகை உணர்வு அவ்வப்போது ஏற்பட கொடுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். காலையில் கொஞ்சம் எழுதிருங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சமயோசித புத்தியால் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த வாகனம் வாங்க வேண்டிய எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக வாகனம் கைகூடும். வருமானம் கூட கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். 2-3 நாட்களுக்கு முன்பு எடுத்த முயற்சி இப்பொழுது வெற்றியை கொடுக்கும். தொழிலில் நீங்க புதிய முதலீடுகள் செய்வது பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள். திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தருக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடிகள் இருக்க கொடுங்க. உடன் இருப்பவரின் ஆதரவுகளால் வேலை வலிவையும் குறைத்துக் கொள்ளக்கூடும் என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் தயக்கமான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதும் என்ற விடாமுயற்சியின் மூலம் எதிலும் வெற்றி பெறும் நாகரிக கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் இப்பொழுது முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதமாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும் என்று ஓரளவு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதல்ல பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். காதல்ல உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை நீங்க பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும் என்று மாணவர்கள் கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வியில சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை முயற்சி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக அரசாங்க வேலை அமைந்துவிடக்கூடும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. எதையும் சாதிக்க வேண்டும் என எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களை கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீணான விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தெளிவு ஏற்படக்கூடும். வரவுகள் திருப்தியை கொடுக்குங்க. கடின பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள் என்று உங்களுக்கு பங்காளி சனிகள் முடிவுக்கு வரும் நாள் என்று சொல்ல முடியும். சதயம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். வீணான வாக்குறுதி மட்டும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். சில பணிகள் கால தாமதமாக நடைபெறக்கூடும். எப்படியோ உங்க வாழ்க்கையில இன்று நீங்க ஜெயிக்கக்கூடிய அம்சத்தை பெறுவீர்கள். கடனில் ஒரு பகுதி அடைபடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. என்று எதிலும் இனிமே உண்டாகக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. என்று எல்லோரும் மத்தியிலும் சிறப்புடன் வாழ்ந்து காட்ட முடியும். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெயரும் புகழும் உயரும் காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெடுங்காலமாக வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக கூட்டம். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. என்று உழைப்பின் அருமையை புரிந்து கொள்வீர்கள். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. மேனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடினமான உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் கொள்ளும் நாகரிக கூட்டம். வசதி வாய்ப்புகளை எல்லாம் இன்று ஓரளவு பெருக்கிக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். உத்தியோக முயற்சி வெற்றியை கொடுக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற கொடுங்க. வரவுகள் ஒரு பக்கம் வந்து கொண்டுதான் இருக்கும். வீண் கவலைகள் ஏற்பட்டாலும் போக போக சரியாகி விட கொடுங்க. சோதனைகள் எல்லாம் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளும் நாகரிக கூட்டம். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பண வரவுகள் திருப்திகரமாகத்தான் இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகள் சற்றே குறைந்து விட கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். என்று பெண்கள் கூடுதல் விரைவாக செயல்படுவீர்கள். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். இப்போதைக்கு காதலுக்காக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் என்ன படிக்க வேண்டுமோ படிப்பீர்கள். அது மட்டுமில்லை, சந்தேகங்களை நீங்கள் தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் இன்று என்ன வேண்டுமோ அதனை கல்விக்காக வாங்கிக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மன அமைதி கொடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடுமையான பணிசும் இருந்தது மாறிவிடக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழ்வாக இருக்க கொடுங்க. இனிமையாக பேசி என்று காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று ஓரளவு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. கவனமாக எதிலும் ஈடுபட வேண்டும். எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று அதிசயம் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். என்று செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி. என்று உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடும். பெரியவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனை உங்களுக்கு நல்வழியை கொடுக்குங்க. சாதகமான நல்ல நிலை ஏற்படக்கூடும். கடன் விவகாரங்களுக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பண வரவுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். எதிலும் முன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். இருந்தாலும் சில நபர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.
தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.